1960 பிறந்த ஒரு ஆசிய யானைக்கு இந்து காவியமான மகாபாரதத்துல இருந்து பாண்டவ சகோதரர்கள்ல ஒருவரான அர்ஜுனன் அப்படிங்கிற பெயர் இடப்பட்டது. இந்த அர்ஜுனன் யானை 2012 இருந்து 2019 வரைக்கும் மைசூர் தசரால தங்க அம்பாரிய தாங்கி சென்ற முன்னணி யானையா இருந்துச்சு. அர்ஜுனன் பெயர் வைக்கப்பட்ட இந்த யானை 1968 கர்நாடகத்தோட மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள காகனகோட் அப்படிங்கிற காடுகள்ல இருந்து தான் பிடிபட்டது. பயிற்சிக்கு பிறகு 1990கள்ல மைசூர்ல நடந்த தசரா திருவிழாவின் போது ஊர்வலங்கள்ல இது வழக்கமா தான் போச்சு. தசரா பண்டிகைக்கு முன்னதாக அப்போதைய தங்க அம்பாரிய சுமந்து சென்ற துரோணருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. அதுல இருந்துதான் அர்ஜுனன் சொல்லப்படுற யானை 750 கிலோ எடையுள்ள தங்க அம்பாரிய சுமக்க ஆரம்பிச்சது. இந்த அம்பாரியில இருந்து கடவுளான சாமுண்டீஸ்வரி சிலை வைக்கப்பட்டு ஊர்வலமா எடுத்துட்டு போகப்படும். 1996ல பகதூர்னு சொல்லப்படுற மற்றொரு தசரா யானை கூட கரஞ்சி ஏரிக்கு குளிக்கிறதுக்காக அழைத்து சென்ற போது பகதூர் யானையோட பாகன் அன்னையா அப்படிங்கிற நபரை அந்த சமயத்துல மதம் பிடிச்சிருந்த அர்ஜுனன் யானை கீழே இழுத்து போட்டு மிதிச்சது. ஆனா அந்த சமயத்துல இத ஒரு விபத்துன்னு தான் அறிவிச்சாங்க. அர்ஜுனன் ஏற்கனவே மோசமான மனநிலையில இருந்ததா குற்றம் சாட்டப்பட்டு உடனடியா நாகர்கோவில் தேசிய பூங்கால தனிமைப்படுத்தவும் பட்டது. அதுக்கு பிறகு தசரா முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு 2001ல பலராமன் சொல்லப்படுற யானை கூட சேர்ந்து ஊர்வலத்துல போச்சு. 2012ல விழாக்களுக்கான அம்பாரி சுமக்கிற யானையை தேர்ந்தெடுக்கும் போது பலராமன் சொல்லப்படுற யானையை ஜெயிச்சு அர்ஜுனன் யானை முன்னணி போட்டியாளராச்சு. அம்பாரி சுமக்கிற யானையா அர்ஜுனன் அக்டோபர் 2012ல அமைப்பாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்டது. அர்ஜுனன் யானை 2012ல இருந்து 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷம் அம்பாரிய தன்னோட முதுகலை எடுத்து சென்றது. அதுக்கு பிறகு 60 வயதிற்கு மேற்பட்ட யானைகளுக்கு ஓய்வளிப்பது குறித்த அரசாங்கத்தோட உத்தரவின் பேர்ல இந்த அர்ஜுனன் யானை இந்த பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டது. இந்த யானைக்கு பிறகு தங்க அம்பாரிய சுமக்கிற பொறுப்பு அபிமன்யு அப்படிங்கிற மற்றொரு யானைக்கு போச்சு. மைசூர் தசரா விழாவோட தங்க அம்பாரிய அர்ஜுனா யானை சுமந்து வர்ற கம்பீரம் எல்லாரையுமே வெகுவா ஈர்த்தது. அடுத்ததா அடாவடி செஞ்சு வந்த காட்டு யானைகளுக்கு ரேடியோ காலர் பொருத்துற பணி ஹாசன் மாவட்டம் சக்லேஸ்பூர் வனப்பகுதியில நடந்துச்சு. அப்போ காட்டு யானையோட கால்ல சுடுறதுக்கு பதிலா அர்ஜுனன் சொல்லப்படுற யானை மேல வனத்துறை அதிகாரிகளை தவறா சுட்டுட்டாங்க. இந்த சம்பவத்துல அந்த அர்ஜுனன் யானை இறந்தும் போச்சு. இந்த செயலுக்கு கர்நாடகா முழுசும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. அரசு தரப்புல அர்ஜுனன் யானை வளர்க்கப்பட்ட ஹெச்டி கோட்டையிலையும் இறந்த இடமான சாக்லேஸ்பூர்லயும் இறந்து போன அர்ஜுனன் யானைக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படுவதா அறிவிக்கப்பட்டது. அர்ஜுனன் யானை இறந்து போன சம்பவத்தை கொஞ்சம் விரிவா பார்த்தோம்னா ஹாசன் மாவட்டத்தில் உள்ள மலைப்பாங்கான நகரமான சக்லேஸ்பூரின் மலைத்தொடருக்கு 4 காட்டு யானைகளுக்கு ரேடியோ காலரிங் பொருத்துவதற்காக கூட்டிக்கிட்டு போகப்பட்ட 6 யானைகள்ல அர்ஜுனனும் ஒண்ணு. அந்த வனப்பகுதியில காட்டு யானைகளை பிடிச்சு இடமாற்ற பணி நடந்து வந்துட்டு இருந்துச்சு. காட்டு யானைகளுக்கு ரேடியோ காலர் கருவி பொருத்தும் போது திடீர்னு காட்டு யானைகள் தாக்க தொடங்குச்சு. அர்ஜுனன் யானையோடு சேர்ந்து வந்த மற்ற 5 யானைகள் தப்பி ஓடிச்சு. அர்ஜுனன் யானை மட்டும் தனி ஒரு ஆளா நின்னு காட்டு யானைகளை எதிர்த்து போராடிட்டு இருந்துச்சு. அர்ஜுனன் யானை மேல அமர்ந்திருந்த பாகனம் ஒரு கட்டத்துல இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அர்ஜுனன் யானை ஆத்திரமடைஞ்சு போராட தொடங்குச்சு. மிருகத்தனமான இந்த சண்டை கிட்டத்தட்ட 15 நிமிஷங்களுக்கு மேல நீடிச்சது. இந்த சண்டையை நிறுத்த வனக்காவலர்கள் வானத்தை நோக்கி சுட்டாங்க. இருந்தாலும் சண்டை நிக்காத நிலையில காட்டு யானை ஒண்ணு தன்னோட தந்தத்தால அர்ஜுனனோட வாய் மற்றும் வயிற்று பகுதியில குத்துனதா சொல்லப்படுது. அந்த இடமே ரத்த காடா மாறுச்சு. இந்த காயங்களுக்கு மத்தியில வனத்துறை அதிகாரிகள் சுட்ட ஒரு குண்டம் அர்ஜுனன் யானை மேல பாஞ்சிருந்ததா சொல்லப்படுது. இறுதியில உயிருக்கு போராடிய அர்ஜுனன் தன்னோட உயிரை தியாகம் செஞ்சது. சம்பவ இடத்துக்கு வனத்துறை உயர் அதிகாரிகள் நேர்ல போய் ஆய்வு செஞ்சாங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி தற்காப்புக்காக ஒரு விலங்கை சுடுவதற்கு விதிவிலக்கு அளித்தாலும் வனத்துறை அதிகாரிகள் யாருமே தங்களோட துப்பாக்கிகளை பயன்படுத்தி அர்ஜுனனை காப்பாற்றல. மாறா அர்ஜுனனோட உயிர் போனதுதான் மிச்சம்.